பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் என்ன பண்ணிகிட்ருக்குறாருன்னு. கூட்ட வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாண்ணா. பாருங்க என்ன பண்ணுறீங்க? தண்ணி போட்டு தண்ணியே பத்த மாட்டேங்குது. தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறீங்க. சாப்பாடு என்ன செய்கிறது? ஏங்க இப்படிலாம் தெளிக்கிறீங்க? வாசல் தொளிச்சதில் தொளிக்கிறாள் ஒரு ஆள் தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் செடிக்கு பூரா தண்ணி ஊற்றி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வச்ச தோட்டத்தில் இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. அதில் பூச்சி இருக்க போகுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தொங்கி போச்சு. கஷ்டமாக இருக்குது. செடிக்கு ஏதோ ஒன்று பண்ணலான்னா வேறுங்க பூரா பூ மொக்கா விட்டுருச்சுங்க. வேறுங்க அழகழகாக இருக்குது. சூப்பராக இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏங்க அது ஓஸ் இருக்குல்ல, ஓஸில் அடிச்சு விடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது செடி. அழகாக இருக்குது. ஆமாம், இதுதானுங்க. என்னது என்ன பூங்க அது? இது வந்து தெரியலையா? அப்படி ஒரு பூ இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியலன்னு மாதிரி ஒரு பூ இருக்காமா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாஞ்சு போகுது. ஏங்க இதுக்கு ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணுங்களேங்க. இதுதான் இங்கே பாருங்க, ரொம்ப இதாக இருக்குது. ஏங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதைய தோட்டத்துக்கு? உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க? தொழுவியா? தொடுவி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்திருக்குது. இந்த தொடுவியில் இப்போ தான் ஒரு காய் வந்திருக்கு பார்த்தீங்களா? பூசணிக்காய். ஐயோ, தண்ணி இங்கெல்லாம் ஊற்றாதீங்க. காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 5-6 காய் வந்திருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விவசாயத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு செடி வளர்த்துறதுக்கே முடியல. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? காய் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2-3 காய் வந்துருந்தது, காயவே காணும். எல்லாம் கீழே விழுந்துடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நல்லா இருந்துச்சு, வீணாக போச்சு. நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், நீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறியான்னு சொல்லுங்கள். பாத்திரம் கழுவுங்க, அது நான் தான் வந்து கழுவணுமா? ஏங்க இல்லை, வீடு கூட்டியாச்சு, காசு தெளிச்சாச்சு, சரி தண்ணி ஊற்றியாச்சு, பாத்திரம் நான் தான் வளர்க்கணும். போன வாரம் டியூட்டி பூரா என்னோடது, இந்த வாரம் டியூட்டி பூரா நீங்கள். நாளைக்கு மண்டேலேருந்து தான் போய் நாளைக்கு போயிடுறது. எல்லாம் எடுத்து வச்சாச்சு, வீட்டை கூட்டியாச்சு. ஜம்முன்னு போய் பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு நைட்டு 2 ஆப்பிள் சுட்டு கொடுத்துருவாங்க. டீ வைக்கிறியா? நான் போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போய் குடிச்சிட்டு வந்தேன். டீ வச்சு கொடு, 2 ஆப்பிள் மட்டும் நைட்டு வச்சு கொடு. ஓகே போதுமா 2 ஆப்பா? சரி, எதுவுமே காயவே இல்லை. வரைக்கும் வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ், கோவக்கீரை இப்படி பொடிச்சாலே வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. செஞ்சு பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, நான் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். வரமல்லி, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் கடுகு, வெந்தயம், இது எல்லாமே போடலாம். இங்கே பார்த்தீங்களா? இது என்ன தெரியுங்களா? இங்கே பாருங்க, இது வந்து சுக்குட்டி கீரை பொடி. இது வேண்டான்னு கீழே போடுறது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனா தப்பே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்களா? கையிலேயே பொடிச்சோன்னே எப்படி பொடியுது பார்த்தீங்களா? நம்ம அதை அரைக்கிறது மட்டும்தான். இங்கே இருக்கு கண்டங்கத்திரிக்காய். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்க. டீ வைக்கிறதா?